ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்ச் பாக்ஸுக்கு பக்கத்தில் நம்ம ஃபோன் சார்ஜ் போட்டோம்னா வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் ப்ளைனாக இருக்கும் ஒரு இடம். அந்த இடத்த நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஹெவியான ஆங்கர் வாங்கிக்கோங்க. இதனுடைய விலை பார்த்துட்டிங்கன்னா ரூ. 20 ரூ. 25 தான் வந்துச்சு. நாம் அந்த இடத்துல ப்ளைனாக இருக்க இடத்துல ஒட்டிக்கலாங்க அதை. இப்போது நான் எடுத்திருக்க இந்த பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எல்போவில் ப்ராப்ளம் ஆச்சுங்க. அதுக்கு கொடுத்துருந்த பெல்ட்டோட பாக்ஸுங்க இது. அந்த பாக்ஸை நான் அவுட்லைன்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த ஹூக் மாட்டுற அளவுக்கு இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஹெவியாக டேப் வச்சு ஒட்டிட்டேங்க. சைடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த நைஸான டேப் வச்சு ஒட்டி பிசுறு இல்லாமல் அதை நல்லா மோல்டு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஃபோன் வைக்கும்போது எடுக்கும்போது அது ரிப்பேர் ஆகும். அதுக்காக நான் அதை மோல்டு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக மாட்டுறதுக்கு செட் ஆயிடுச்சு. அப்போது மாட்டும்போது ஒரு சில நேரத்தில் அந்த ஸ்டாண்ட் அவுந்து விழுந்தாலும் விழுகலாம், ஃபோன் டேமேஜ் ஆகும். அதுக்காக நான் அந்த அட்டைக்கு பின்னாடி டபுள் சைடு டேப் வச்சுட்டு ஒட்டுறேன். இப்படி பண்ணோம்னா இந்த டபுள் சைடு டேப் அந்த செவுத்தில் நல்லா ஒட்டிக்கும். மேலே ஊக்கில் மாட்டியுமாச்சு, செவுத்தில் ஒட்டின மாதிரியுமாச்சு. அதனால் ஃபோன் கீழே விழுகாது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு டேப் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டேப் கூட போட்டு ஒட்டிக்குவாங்க, சேஃப்டியும் கூட. இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் போட்டு சார்ஜ் போட்டு ஃபோன் அதில் மாட்டிட்டேன். நல்லாவே தாங்குதுங்க. கொஞ்சம் அட்டை ஹெவியாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த டென்ஷனும் இல்லைங்க. இது மாதிரி வேஸ்ட்டான பொருட்களை தூக்கி போடாமல் நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.